இந்த கொரோனா லாக்டவுன் அமலில் இருந்த காலத்திலேயே நடிகர் சூர்யா தன்னுடைய படத்தை தியேட்டரில் வெளியிடுவதா ஓடிடியில் வெளியிடுவதா என்று சொல்லி ஆலோசனை பண்ணி பிரச்சனைகளை எதிர்கொண்டு அப்புறம் ஓடிடியில் சூரரை போட்டுரும் அப்படின்னு ஓடிடியில் வெளியிடுறேன்னு சொன்னாரு. அப்ப கொரோனால மனுஷங்க செத்து கிடக்கான், உங்களுக்கு வந்து இப்போ ஓடிடியா தேட்டராங்கதான் பிரச்சனை அப்படின்னு யாரா கேட்டா அப்படி இருக்கும். சோ கொரோனா இருந்தாலும் உயிர் வாழ்வது அவசியமாக இருந்தாலும் வாழ்க்கையை நடத்துவது அதை விட அவசியமாக இருக்கிறது. அதனால் அவர் பாதையில் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படித்தான் அவர் சூரரை போட்டு படத்தை எப்படி ரிலீஸ் செய்யலாம் அப்படிங்கிற முயற்சி அவர் மேற்கொண்டிருந்தாரு. அப்படித்தான் நீட் தேர்வை எப்படி நடத்துவது என்று மத்திய மாநில அரசுகள் யோசித்துக் கொண்டது. அதை மறந்த முடியாது. இன்னொரு வாரியை சொல்கிறார் திரு சூர்யா, நீட் போன்ற மனுநீதி தேர்வுகள் எங்கள் மாணவர்களின் உயிர்களை பறிக்கிறது அப்படின்றார். ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் ஆக்சுவலா நான் இதை படிக்கும்போது. ஏன்னா எனக்கு டக்குன்னு ஒரு பயம் வந்துருச்சு, இது சூர்யா சொன்னதுதானா இல்லாட்டி வேற யாராவது சொன்னதா அப்படின்னு எனக்கு பயம் வந்துருச்சு. அவருடைய இதுல தான் வந்திருக்கா அப்படின்னு. ஏன்னா இதுல மனுநீதி எங்கிருந்து வந்ததில்லை. மனுநீதியை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனுநீதி எங்கேயும் அமலில் இல்லை. மனுநீதியை யாரும் மேற்கோள் காட்டுவது கூட இல்லை. மனுநீதியை திராவிட இயக்கத்தவர்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்படும் போது சில சந்தர்ப்பங்களில் மேற்கோள் காட்டுவதற்காக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேயுமே இல்லை. மனுநீதி கீதையும் அல்ல. சோ கீதையில சொல்லப்பட்டதோ குரான்ல சொல்லப்பட்டதோ பைபிள்ல சொல்லப்பட்டதோ நீங்க வந்து இப்படி சொல்லிருக்கே உங்களுடைய மதத்தின் ஆதார நூல்கள் இப்படி சொல்கின்றனவே அப்படின்னு சொல்லலாம். வேதத்தில் சொல்லப்பட்டதா கூட சொல்லலாம். மனுநீதி மாதிரி ஆயிரக்கணக்கான நீதிகள் ஆயிரக்கணக்கான காலகட்டங்களில் சாணக்கிய நீதி உட்பட விதுர நீதி உட்பட பல நீதி நூல்கள் அவங்கவங்க அந்தந்த காலகட்டத்தில் பலர் உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கி இருக்கோம். கான்ஸ்டிடியூஷனை 130 முறைக்கு மேல திருத்தி இருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம உருவாக்கின கான்ஸ்டிடியூஷனே திருத்தங்களுக்கு உட்பட்டது. அதே மாதிரி தான் மனுநீதி. அதுல 100 விஷயம் வருத்தங்களுக்கு உட்பட்டதா இருக்கலாம், மாற்று கருத்துல. அப்ப மனுநீதியை யாரும் ஏற்றுக்கொள்ள, மனுநீதி அமல்லையே இல்ல. அப்ப மனுநீதியை சொல்லுவீங்கன்னா அப்ப விதுர நீதி என்ன செய்ய போறீங்க, சாணக்கிய நீதி என்ன செய்ய போறீங்க, இன்னும் இது மாதிரி ஆயிரக்கணக்கான நீதிகள் அதெல்லாம். அப்ப இது வந்து வீம்புக்குன்னே இந்து மதத்தை ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி இழிவுபடுத்திட மாட்டோமா அப்படின்னு முயற்சிக்கிறவர்கள் மேற்கோள் காட்டக்கூடிய விஷயம் மனுநீதி. ஒரு மிகப்பெரிய பக்தியை கொண்ட குடும்பத்திலிருந்து வந்த திரு சூர்யா அவர்கள் என்ன காரணத்துக்காக மனுநீதி தேர்வு நீட் தேர்வு மனுநீதி தேர்வு சொன்னார்? என்ன இங்க வந்து யாரு முற்பட்ட வகுப்பினர் சொல்லக்கூடிய சோகால்டு முற்பட்ட வகுப்பினர் மட்டும்தான் இதுல வரணும் இருக்கா? எம்பிசி எஸ்சிக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாதுன்னு இருக்கா? என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த நீட் தேர்வு மூலமாக? என்ன செய்யப்படுகிறது நீட் தேர்வு மூலமாக? பணக்காரர்கள் மட்டும்தான் எழுத முடியும், ஏழைகள் எழுத முடியாதுன்னு சொல்லியிருக்கா? இது வந்து என்ன? திரு சூர்யா அவர்கள் பல மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி கொடுத்திருக்கிறார். இலவசமாக நான் இடம் வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்ல நேர்ந்தது எதுக்கு? அகரம் அறக்கட்டளை மூலமாக மாணவர்களுக்கு இலவச கல்வியை மேற்கொண்டு தருகிறார். எதனால இலவச கல்வியை நீங்க மேற்கொண்டு தரீங்க? அப்ப கட்டண கல்வி முறை தான் இருக்குது. கட்டணமும் சாதாரண கட்டணம் இல்ல, டேபிளுக்கு மேல ஒரு கட்டணம், டேபிளுக்கு ஒரு கீழே கட்டணம், டொனேஷன் போட்டு கோடிகள்ல வந்து இந்த மருத்துவக் கல்லூரி சீட்டுகள் போயிட்டு இருந்ததா இல்லையா? அதனால தானே ஏழை வாழைகளுக்கு எட்டாக்கணியாக மருத்துவக் கல்வி மாறியது. இப்ப இந்த நீட் மூலமா தேர்வான பிறகு அவர் அந்த தகுதிக்கேற்ப தங்களுடைய கல்வி தகுதிக்கேற்ப தங்களுடைய கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க முடியும்னு வந்த பிறகு இதற்கான தேவை இல்லாம போகிறது. அப்ப எப்படி இருந்து சொல்றாரு? எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு இப்ப ஏழைகள் ஆச்சரியமா வந்து பிகின் வுட்ஸ் ஏர்ல வந்து ஒரு பேட்டி பார்த்தேன். ஆச்சரியமா ஒரு பெற்றோர் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து அதெல்லாம் சும்மா அரசியல்வாதிகள் சொல்றாங்க, அப்படிலாம் ஒன்றும் கவலைப்பட முடியலங்க. நம்ம பிள்ளைங்க சாதாரணமான ஒரு பெற்றோர் சொல்றார், அதெல்லாம் நல்ல பிள்ளைங்க நல்லா படிச்சா சரியா போயிருங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட முடியல, எல்லாம் முயற்சி பண்ண வேண்டியது, அடுத்தது போராட வேண்டியதான், இந்த முறை விட்டு அடுத்த முறை பிடிச்சோம், பிள்ளைகள் எல்லாம் தைரியமா இருக்கணுங்கன்னு ஒரு சாதாரணமான ஏழை பெற்றோர் சாமானிய பெற்றோர் சொல்கிறார். கண்டிப்பா மக்களுக்கு இதுக்கு தேவைங்க. பணக்காரங்களுக்கு தான் வந்து எல்லாம் காசு கொடுத்து சீட்டு வாங்கிடுவாங்க. இது அப்படி கிடையாது இல்ல. இது நம்ம குழந்தைங்க படிச்ச அவங்க உழைப்புக்கான அடிப்படை தானே இது கிடைக்குது. அவங்களுடைய கஷ்டத்துக்கு அது கவர்மெண்ட்டே பார்த்து கரெக்டாக கொடுக்கும். நீட்டுன்றது வந்து முக்கியமாக அதுக்கு தேவை. இல்லாத தாமரை மக்கள் எங்களை மாதிரி ஆளுங்க எவ்வளோ பேர் வாங்குறோம், எல்லாருக்கும் இது கண்டிப்பாக தேவை. கவர்மெண்ட் எப்படிங்க ஏமாத்தணும் நம்மள? கவர்மெண்ட் வந்து மக்கள் நல்லா இருக்குன்னு தான் கவர்மெண்ட் நடத்துறாங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவும் நம்பிக்கையும் இவர்களை போன்றவர்களுக்கு ஏன் இல்லாமல் போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய வியப்பு. அதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா போச்சு. மனுநீதி எங்க வந்துச்சுங்கிறத திரு சூர்யா அவர்கள் விளக்கணும். அப்புறம் இதையெல்லாம் கடந்து முன்னேறுகிறவர்களை பலியிடுவதற்காக தான் நீட் தேர்வு போன்ற வலிமையான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். நீட் தேர்வு என்பது எளியவர்களுக்கான ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அதுதான் பிராக்டிக்கலான ஃபேக்ட். வலிமையானவர்களுடைய ஆயுதம் அல்ல, வலிமையான ஆயுதம் அல்ல, எளியவர்களின் ஆயுதமாக மாறுகிறது. படிச்சா யாரும் ஒன்று தடுக்க முடியாது, பாஸ் பண்ணா யாரும் ஒன்று தடுக்க முடியாது இப்படின்னு வச்சிருக்காங்க. பிளஸ் டூல எல்லாரும் பாஸ் பண்ணாங்க, பாஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் மெடிக்கல் சீட் கிடைச்சதா? அன்னைக்கு வந்து எஸ்ஆர்எம்ல ஒரு இன்டர்வியூ, ஒரு என்ட்ரன்ஸ், எய்ம்ஸ்ல ஒரு என்ட்ரன்ஸ், ஜிப்மர்ல ஒரு என்ட்ரன்ஸ், விஐடில ஒன்று ஆளாளுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சிட்டு இருந்தாங்களே, அன்னைக்கு உங்களுக்கு பரவாயில்லையா? இப்படி 15 என்ட்ரன்ஸ் எழுத வேண்டாம், ஒரே என்ட்ரன்ஸ் எழுதினா போதும். ஒட்டுமொத்த இந்தியாவில் நீ ரேங்க் அப்புறம் மத்திய கல்வி நிறுவனங்கள், மாநில கல்வி நிறுவனங்கள், தனியார் கல்வி எங்கனாலும் போய் சேர்ந்துக்கலாம். மார்க் எடுக்கல, பாஸ் பண்ணா போதும். ஒரு முறை மட்டும் பாஸ் பண்றதுல 1க்கு 2 3 வாய்ப்புகள் வச்சுக்கோங்க. சோ ஒரு இதுல பாஸ் பண்ணாட்ட அடுத்ததுல பாஸ் பண்ணிடலாம். இவ்வளவு வாய்ப்புகளை திறந்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம அவமரியாதை பார்க்க முடியும், எப்படி இழிவா பார்க்க முடியும், எப்படி பலி கொள்வதற்கான வலிமையான ஆயுதமா பார்க்க முடியும்? இது எளிய மனிதர்கள் ஆயுதமா தானே பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஒரு பியூர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இது எப்படி திரு சூர்யா அவர்கள் வெளியிட்டார்னு எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு.
செலெக்ஷனுக்கு ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருந்தாகணுங்க. எதாவது அடிப்படையில் தான் நம்ம தேர்வு பண்ணி ஆகணும். நம்ம வந்து எதன் அடிப்படையில் நீங்க தேர்வு செய்யணும், மார்க் அடிப்படையில் தேர்வு செய்யறேன், ஜாதி அடிப்படையில் தேர்வு செய்யறேன் அப்படின்னு தான் ஒன்று இருக்கணும். பண அடிப்படையில் தேர்வு செய்யணும். நம்ம ஊர்ல பண அடிப்படையில் தேர்வு செய்யறது நியாயமா இருக்காது. ஜாதி அடிப்படையில் தேர்வு செய்ய முடியாது. ஜாதி வந்து இடஒதுக்கீடுக்காக மட்டும் தான் பயன்படுத்தப்படுகிறது. சோ எந்த அளவுல யாரு எந்த ஜாதியில் இருக்கிறாங்க அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. அப்ப கல்வியை வந்து நம்ம எப்படி கொடுக்குறது, இடஒதுக்கீடு போக, இடஒதுக்கீடு இருப்பது போக, எல்லா இடத்துல அமல்படுத்துறது போக எப்படி நம்ம முடியும். அப்ப மார்க் வாங்கு. அப்ப எஸ்சி எஸ்டியா நீ இவ்வளவு மார்க் வாங்கிருக்கணும், எம்பிசியா நீ இவ்வளவு மார்க் வாங்கிருக்கணும், ஓசியா இவ்வளவு மார்க் வாங்கிருக்கணும், அவ்வளவுதான் மார்க் தானே. இதுதான் ஒரு செலக்ஷன் ப்ராசஸ். திரு சூர்யாவுடைய அகரம் அறக்கட்டளையில அவர் வந்து எப்படி அறக்கட்டளையோட நிதி உதவியை பெறுவது அப்படின்னு ஒரு சில வரையறைகள் வைத்திருக்கார். கட்ட கட்டமா போட்டிருக்கார். அகரம் அறக்கட்டளையில் அவர்களுடைய நிதி உதவியை பெறுவது எப்படி அப்படின்னு வச்சிருக்காரு. அப்ப என்ன சொல்றாரு, 10th மார்க் வேணும், +2 மார்க் வேணும் அப்படின்றார். எதுக்குங்க மார்க் கேக்குறீங்க, யாரா இருந்தாலும் கொடுத்துட வேண்டியதானே. நீங்களோ ஏழைகளுக்கு உதவ போறீங்க, ஏழைகளுக்கு கொடுக்க போறீங்க. அவர் ஏழையா இருந்தா போதும்ல, அவர்கிட்ட 10th எதுக்கு கேக்குறீங்க, +2 எதுக்கு கேக்குறீங்க. அப்ப +2 மார்க்கும் 10th மார்க்கும் வச்சிட்டு இருக்கிற ஒருத்தர், ஒரு குழந்தை 500 மார்க்கும் 700 மார்க் 1000 மார்க் எடுத்திருக்கு, இன்னொரு குழந்தை 400 மார்க்கும் 600 மார்க் எடுத்திருக்குன்னு யூ வில் பிரிஃபர் 700ம் 1000ம் எடுத்த பிள்ளைய நீங்க தேர்ந்தெடுப்பீங்க, வாய்ப்பு கொடுப்பீங்க. அதானே. அப்ப அதிக மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்கிறதா உங்களுடைய ஆசை. அதுக்காக மார்க் கேக்குறீங்க. மார்க் அடிப்படையில் நீங்க முடிவெடுக்க மாட்டீங்கன்னா நீங்க 10th +2 எதுக்கு சர்டிபிகேட் கேக்குறீங்க, அகரம் அறக்கட்டளை எதுக்கு கேக்குது, யோசனைக்கு இல்ல. அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ பண்றோம். இந்த தேர்வு முறையில் நேரடி நேர்காணல் நடத்தப்படும். எதுக்காக நேர்காணல் நடத்துறீங்க, அந்த பிள்ளைங்க யாரு, அந்த கருப்பா சேப்பா உயரமா குள்ளமா தெரிஞ்சுக்கணுமா, என்ன செய்ய போறோம் அந்த பிள்ளைங்க வந்து சர்டிபிகேட், நீங்க முதல்ல சர்டிபிகேட் கேட்டீங்க மார்க் அடிப்படையில், அப்ப மார்க் அடிப்படையில் சர்டிபிகேட் அனுப்பிட்டாங்க, முடிஞ்சு வச்சுல. அப்புறம் எதுக்கு நேர்காணல் நடத்துறீங்க, பொய் சொல்றாங்களா, உண்மையிலேயே அப்படி இருக்குதா, நிதர்சனம் தானா, வேற வாய்ப்பு இருக்குதா, எதுக்காக நேர்காணல் இருக்கு. உங்க பெரியப்பா பணக்காரரா, உங்க சித்தப்பா பணக்காரரா, உங்க மாமா கோடீஸ்வரரா, உங்க வீட்டுல வேற யாருமே பணம் இல்லையா, எல்லாருமே ஏழைகள் தானா, இதை விவாதிக்கிறதுக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நேர்காணல் நடத்துறீங்க. அப்படி அது ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ் தானே. அதுக்கு அடுத்து ஹவுஸ் விசிட் பண்ணுவோன்றீங்க. நேரடியாக வீட்டுக்கு விசிட் பண்ணி தான் அறக்கட்டளை மூலமாக நிதியுதவி கொடுப்பதா இல்லையா முடிவு பண்ணுவோம். எதுக்கு வீட்டுக்கு விசிட் பண்றீங்க, அப்ப நீங்க அந்த பிள்ளைகளை சந்தேகப்படுறீங்களா, அந்த பிள்ளைகளை நீங்க வந்து சோதனை பண்ணி பாக்குறீங்களா, அந்த பிள்ளைகள் வந்து பொய் சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா, எதுக்கு நேரடி விசிட் பண்றீங்க. நான் ஒரு ஏழை, எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்றேன், நான் ஒரு ஏழையா இருந்தா கொடுக்க போறீங்க, அப்புறம் நான் நீ ஏழையா இருக்காங்கிறத நான் பார்ப்பேன், நீ எவ்வளவு ஏழையா இருந்தாலும் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன்னு பார்ப்பேன், நீ ஏழையா இருந்தாலும் நான் வந்து நேரடியாக வந்து உன்னை இன்டர்வியூ பண்ணுவேன், ஏரடியா இருந்தாலும் உன் வீடு தேடி வந்து நான் பார்ப்பேன்னு சொல்லி இவ்வளவு எதுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் வைக்கிறீங்க. அப்ப இந்த ப்ராசஸ் எதுக்காக, அப்ப ஒரு அறக்கட்டளையில இலவசமாக கல்வி நிதி உதவி கொடுப்பதற்கு நீங்க இவ்வளவு செலக்ஷன் ப்ராசஸ் வைப்பீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு யோசனை வருது. அடுத்து இன்னொரு விஷயம் கேட்கிறாரு, அறக்கட்டளை மூலமாக நிதி பெறுவதற்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுங்கன்றாங்க. ஏழைகள்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கி என்ன செய்ய போறீங்க, நான் எந்த ஜாதி, நீ இந்த ஜாதி, நீ இந்த ஊர் ஜாதியா, நீ அந்த ஊர் ஜாதியா, நீ பெரும்பான்மை ஜாதியா, நீ சிறுபான்மை ஜாதியா, நீ தாழ்த்தப்பட்டவரா, பட்டியலினத்தவரா, மற்ற சமூகத்தவரான்னு பார்க்க போறீங்களா. ஏழைகள்ல என்ன ஜாதி இருக்கு, எஸ்சியில உள்ள ஏழையும் எம்பிசியில உள்ள ஒரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஒரு ரொம்ப பரம ஏழை இருக்கிறாரு, ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு கவுண்டர் ஒரு பரம ஏழை இருக்கிறாரு. ரெண்டுல என்ன பார்க்க போறீங்க, ரெண்டு பேருமே ஏழை தானே, அவர் கவுண்டர் சமூகமா இருந்தானே, இவர் பட்டியலின சமூகமா இருந்தானே, அப்ப ரெண்டு பேர்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கு. அப்ப நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கி நீங்க கவுண்டர்னா ஹெல்ப் பண்ணுவீங்களா, நீங்க பட்டியலினத்தவன ஹெல்ப் பண்ணுவீங்களா. அது என்ன செய்ய போறோம், நம்ம ஏழை மார்க் வாங்கி இருக்கான், முடிஞ்சு வச்சுக்காத, நான் உனக்கு சேர்த்து வரேன்ப்பா, முடிஞ்சு வச்சுல. அப்ப இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் எதுக்கு, அப்ப இந்த ஸ்கூல் இந்த ஹவுஸ் விசிட் எதுக்கு, இந்த பர்சனல் இன்டர்வியூ எதுக்கு, 10th +2 மார்க் எதுக்கு, இதெல்லாம் ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தானே. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் சூர்யாவுடைய அறக்கட்டளையில. என்ன பயன்படுத்துறாங்க, ரிகரஸ் செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றார். ரிகரஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க சிறையில் நீங்க கேட்டுக்கலாம், ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கடும் காவல் தண்டனை. சிம்பிள் இம்ப்ரிசன்மென்ட், ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட் சொல்லுவாங்க. அப்ப எளிய சாதாரண காவல் அண்ட் கடுங்காவல் சொல்லுவாங்க. அப்ப ரிகரஸ் செலக்ஷன் ப்ராசஸ் எங்கள்கிட்ட இருக்குண்டா. அப்ப நீங்க கல்வி அறக்கட்டளையில ஒரு தனியார் நடத்தக்கூடிய ஒரு அறக்கட்டளை, ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு அறக்கட்டளை நீங்க வந்து 4 பேருக்கு நீங்க உதவி செய்யறதுக்கு அதுக்கு நீங்க ரிகரஸ் செலக்ஷன் ப்ராசஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. அப்ப இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 542 கல்லூரிகள்ல 80,000 சீட் இருக்கக்கூடிய இடத்துல 15 லட்சம் பேர் தேர்வு எழுதக்கூடிய இடத்துல 80,000 சீட்டு 15 லட்சம் பேர் போட்டியிட இடத்துல அப்புறம் ரிகரஸ் செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்க யாரும் அவங்க அடிக்கல பிடிக்கல, நல்லா படிங்க பண்றாங்க, நல்லா வாங்க. இது எப்படி இல்லாம இருக்கும் எனக்கு தெரியல.